ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக நம்ம ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்ய முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் லேசாக ஹீட் ஆனதும் ஒரு 200 ml நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நம்ம ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். ஸோ எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் இது போல் கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இது போல் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணினீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் முழுமையாக வேக வச்சிடாதீங்க, அப்புறம் நம்ம குழம்புல சேர்க்கும் போது கத்திரிக்காயெல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கனாலே நமக்கு ஒரு 3/4 பாகம் கத்திரிக்காய் வெந்து வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு இப்போ பார்க்கும் பொழுதே தெரியும். இந்த அளவுக்கு நல்ல கத்திரிக்காய் வேக விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 3/4 பாகம் தான் இது இப்போ வெந்திருக்கு. மேலே அந்த ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெந்தது போல் தெரியுது பாருங்கள். இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் எண்ணெயிலேருந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் இருக்க எண்ணெயே சரியாக இருக்கும். ஸோ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை லேசாக பொரிஞ்சதும் இதில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு டைமுக்கு வதக்கி விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே நமக்கு சரியாக இருக்கும். இது நம்ம மசாலாலாம் போட்டு வேக வைக்கும் போது வெங்காயமும் சேர்த்து சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நல்லா பழமாக பார்த்துட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் அப்படி வேக விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதாவது நான் எப்போவுமே கல்லுப்பு தான் சேர்ப்பேன். ஸோ அதே போல் நீங்கள் கல்லுப்பு சேர்த்தாலும் சரி, நீங்கள் தூள் உப்பு வச்சுருப்பீங்க பாருங்கள், அது சேர்த்தாலும் ஓகே தான். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடிக்கும் அப்படியே வேக விட்டுட்டிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து நமக்கு தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வெந்து வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா தக்காளி சூப்பராக வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னா 2 டீஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம மசாலா சேர்த்துட்டோம் அப்படின்னா இதில் தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்குது பாருங்கள், அப்புறம் அடி பிடிக்கும். ஸோ ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் சைஸில் நான் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் போல் கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கும்போது லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இடையில கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எண்ணெயில் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம்.
ஏன்னா நம்ம கத்திரிக்காயோட அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரணும். அப்போ தான் சாப்பிடும்போதும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கத்திரிக்காயும் மசாலாவோடு சேர்ந்ததும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி நல்ல ஒரு பேஸ்ட்டாக இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி விட்டு இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க தேங்காய் வந்து இந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். நல்லா மிக்ஸ் ஆகி வரும்பொழுது தான் நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் விருப்பம் இருக்கிறவங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சூடான சாதத்தோடு வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.